நடிகர் ராதா ரவிக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இரட்டை அர்த்த வசனங்களை ராதா ரவி தொடர்ந்து பேசி வருவது வருத்தம் அளிப்பதாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நடிகை நயன்தாரா குறித்து நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு திரைப்பட விழாவில் ராதா ரவி சர்ச்சைக்குரிய வார்த்தைகளில் பேசியதால் அது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக திரைத்துறையைச் சேர்ந்த பல பிரபலங்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் திமுகவிலிருந்து தற்காலிகமாக அவர் நீக்கப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியானது. இதைத் தொடர்ந்து திமுகவிலிருந்து தானே விலகுவதாகவும் ராதா ரவி தன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கம் அவருடைய பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராகேஷ், ராதா ரவியினுடைய பேச்சுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் அவர் இதுபோன்று தொடர்ச்சியாக பேசிக் கொண்டே இருக்கிறார், ஆனால் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு வருத்தத்தை பதிவிட்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் நடிகர் சங்கமும் இது போன்ற ஒரு கண்டனத்தை வெளியிட்டு இருக்கிறது. விவரங்கள் என்னென்ன? கண்டிப்பா காயத்ரி, நயன்தாரா நடிப்பில் உருவாகி வரும் கொலையுதிர் காலம் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பானது சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் ராதா ரவி வழக்கம் போல நடிகைகள் மீது தரக்குறைவான கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அவருடைய அந்த தரக்குறைவான கருத்துக்களுக்கு நேற்று சமூக வலைத்தளம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. குறிப்பாக ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பிரபலங்கள் பலரும் ராதா ரவி தொடர்ந்து இது போன்று பேசுவது கண்டனத்துக்குரியது என்ற கருத்தை பதிவிட்டு வந்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பேன் ராதா ரவி என்ற ஒரு ஹேஷ்டேகும் உருவாக்கப்பட்டு ராதா ரவி இனி படங்களில் நடிக்கக்கூடாது, அவர் பொது விழாக்களில் கலந்து கொள்ளவே கூடாது என்ற கருத்தும் ரசிகர்களால் முன்வைக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக நேற்று இரவு நடிகர் விஷால் நடிகர் சங்கம் சார்பாக ராதா ரவிக்கு கண்டன அறிக்கை ஒன்று தயாராகி வருவதாக கூறியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஒரு கண்டன அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நடிகர் ராதா ரவி தொடர்ந்து பெண்கள் மீதும் நடிகைகள் மீதும் தரக்குறைவான கருத்துக்களை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது என்ற ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். நடிகர் ராதா ரவி நடிகைகள் குறித்தோ அல்லது பெண்கள் குறித்தோ இது போன்று பேசுவது இது முதல் முறை அல்ல. அவர் சமீப காலமாக இதை தொடர்ந்து ஒரு வழக்கமாகவே கடைபிடித்து வருகிறார். ஆனாலும் ராதா ரவியை அவர் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சக்தி வாய்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பதால் அவர் மீது நடிகர் சங்கமோ அல்லது வேறு எந்த சங்கமோ ஒருபோதும் நடவடிக்கை எடுக்காது என்ற கருத்தையே அனைவரும் முன்வைத்து வந்தார்கள். ஒரு சக்தி வாய்ந்த நபர் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா, அவரை எதிர்த்து நடிகர் சங்கம் ஒருபோதும் அறிக்கையோ அல்லது கண்டனத்தையோ வெளியிடாதா என்ற ஒரு கோபமும் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அதன் எதிரொலியாக அதற்கு விடையளிக்கும் விதமாக தற்போது நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி, ராகேஷ், இது மூலமா அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பா இப்ப தற்போதைக்கு நடிகர் சங்கம்ல ஒரு கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதே வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது அவரால் பாதிக்கப்பட்ட பிரபலங்கள் அல்லது நடிகர்கள் புகார் அளிக்கும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை பாயுமா என்பதை நாம் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும். காயத்ரி, நன்றி ராகேஷ். Thank you.